உருவாக்கப்பட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக சிஎம் சார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை. இதுல இருக்க இந்த கோர்ஸ் எல்லாமே பெண்கள் தான். இவர் எங்ககிட்ட போய் சொல்லலாமா வேண்டாமா, எங்ககிட்ட சொன்னா எப்படி நடக்கும், தயக்கம் பெண்களுக்கு இருக்கக்கூடாது, காக்கி சட்டையை பார்த்தா உங்களுக்கு அந்த இது தோணாது அப்படின்றதுக்காக பிரத்யோகமான உடையோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பெண்கள் சிங்கப்பெண்கள் சிறப்பு படை. நம்மளும் மனதைரியத்தோட இருக்கு. எங்களுக்கு அவசேஃப் எனக்கு இப்படி இருக்கு 1:30 நான் போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 100 கால்ஸ் பண்ணி நான் இருக்கிற இடம் தனிமையா இருக்கு, என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு அவங்க எங்களுக்கு இமீடியட்டா சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்க இடத்துக்கு உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் நீங்க அன்சேஃபா ஒரு இடத்துல ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. போக போக அவங்க எந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கணும். தமிழகம் முதல் நேற்று தொடங்கி வச்சிருக்காரு சிங்கப்பெண் படையினை. இப்போ எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் பண்ணுறாங்க. அதனுடைய கருத்து உங்களுக்கு எப்படி, அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கா? பெண்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது நல்லது தான். இது வரைக்கும் இருந்ததை விட க்ரைம் குறைஞ்சா சரி நல்லதாக இருக்கும். நல்ல விஷயம்தான். புதுசாக இப்போ ஒரு படை பெண்களுக்காக அமைச்சிருக்காங்க. அந்த படை இன்னும் சிறப்பாக செயல்படணும், பெண்கள் நல்ல பாதுகாப்புக்கு நல்ல முறையில் நடைபெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இந்த சிங்கப்பெண் படை பார்க்கக்குள்ளே ஒரு பிரமிப்பா இருக்கு, கூஸ்பம் தான் வருது உடம்புல. அதனால இது இன்னும் சிறப்பாக நடைபெறணும்னு வேண்டிக்கிறோம். ஆரம்பிச்சு வச்ச சிஎம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக சிஎம் சார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை. இதுல இருக்க இந்த கோர்ஸ் எல்லாமே பெண்கள் தான். இவர் எங்ககிட்ட போய் சொல்லலாமா வேண்டாமா, எங்ககிட்ட சொன்னா எப்படி நடக்கும், தயக்கம் பெண்களுக்கு இருக்கக்கூடாது, காக்கி சட்டையை பார்த்தா உங்களுக்கு அந்த இது தோணாது அப்படின்றதுக்காக பிரத்யோகமான உடையோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பெண்கள் சிங்கப்பெண்கள் சிறப்பு படை. நம்மளும் மனதைரியத்தோட இருக்கு. எங்களுக்கு அவசேஃப் எனக்கு இப்படி இருக்கு 1:30 நான் போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 100 கால்ஸ் பண்ணி நான் இருக்கிற இடம் தனிமையா இருக்கு, என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு அவங்க எங்களுக்கு இமீடியட்டா சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்க இடத்துக்கு உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் நீங்க அன்சேஃபா ஒரு இடத்துல ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. போக போக அவங்க எந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கணும். தமிழகம் முதல் நேற்று தொடங்கி வச்சிருக்காரு சிங்கப்பெண் படையினை. இப்போ எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் பண்ணுறாங்க. அதனுடைய கருத்து உங்களுக்கு எப்படி, அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கா? பெண்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது நல்லது தான். இது வரைக்கும் இருந்ததை விட க்ரைம் குறைஞ்சா சரி நல்லதாக இருக்கும். நல்ல விஷயம்தான். புதுசாக இப்போ ஒரு படை பெண்களுக்காக அமைச்சிருக்காங்க. அந்த படை இன்னும் சிறப்பாக செயல்படணும், பெண்கள் நல்ல பாதுகாப்புக்கு நல்ல முறையில் நடைபெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இந்த சிங்கப்பெண் படை பார்க்கக்குள்ளே ஒரு பிரமிப்பா இருக்கு, கூஸ்பம் தான் வருது உடம்புல. அதனால இது இன்னும் சிறப்பாக நடைபெறணும்னு வேண்டிக்கிறோம். ஆரம்பிச்சு வச்ச சிஎம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.